ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒற்றுமை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் இருவருமே தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்து அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க அப்படின்றதற்கான சில ஆதார வசனங்களோடு நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் ஆபிரகாமை அழைக்கிறாரு. அவனுக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு செய்கிறார். ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாம் இடத்துல அவர் பேசுவார். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து எனக்கு இன்பம் உண்டாகுமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சாராள் சிரிக்கிறா, அதனால் பிறக்க போகிற பிள்ளைக்கு ஈசாக்குன்னு பேர் வைன்னு ஆண்டவர் சொல்லுவார். அது வரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பிள்ளை யாருக்குமே பிறந்திருக்காது. ஏன்னா பிள்ளை பெறுவதற்கான எந்த தகுதியுமே சாராளுக்கும் இல்லை. உலகத்துக்குரிய பெண்களுக்குரிய அந்த வழிபாடு நின்று போன பிறகு ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பெறுவதுன்றது கூடாத காரியம். ஆனால் தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். நீங்கள் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் வாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது எங்க சொல்லப்பட்டதுன்னா ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஏசாயாவால ஏற்கனவே முன்குறித்து சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலகத்துல நடக்க முடியாதபடிக்கு ஒரு கணவன் மனைவியுடைய சேர்க்கை இல்லாமலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அதே போல ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்க தகன பலியாக எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் பேசுவார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்குன்னு ஆண்டவர் அங்க பேசுறார். நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே நாம் அங்கு பார்க்க முடியும். இங்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்ன அதே போல நேசகுமாரன் என்ற அதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவருடைய குமாரன் இவர் என்னுடைய நேசகுமார்னு பிதா பேசுறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆபிரகாமுக்கு வருவோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது போலவே ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலைக்கு அதிகாலமே அவர் புறப்பட்டு போறாரு. 3ஆம் நாள்ல மோரியா மலையை வந்து அடைகிறாரு. எத்தனை நாள்? 3ஆம் நாள்ல வந்து அடைகிறாரு. அன்றைக்கு தான் ஈசாக்கை கட்டி பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் எல்லா ஆயத்த பணியும் செய்து கத்தியை எடுக்கும்போது ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு பதில் ஒரு ஆடை தேவன் ஆயத்தம் செய்து கொடுக்கிறாரு. அதன்படி ஆபிரகாம் ஈசாக்க திரும்பவும் பாவனையாய் பெற்றுக்கொண்டாள்னு நாம் வாசிக்க முடியும். ஸோ 3ஆம் நாளில் அவர் போய் சேர்ந்து 3ஆம் நாளில் ஈசாக்க பலி செலுத்தும்படி செய்து அவரை மீண்டுமாக உயிரோடு ஆபிரகாம் பெற்றுக்கொள்றாருன்னு நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஸோ அப்படி அவன் பலி செலுத்த கொண்டு போய் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வரும்போது அதை மென்ஷன் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணிச் சொல்லியிருந்தார். அவரும் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாரு. ஆனாலும் அவர் 3ஆம் நாள்ல
உயிரோடு ஏந்திருப்பாரு அப்படின்னு வேத வாக்கியங்கள் சொல்லுது. அன்னைக்கு மோரியா மலையில ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பலியான ஆடாக அவர் அடிக்கப்பட்டார். இது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றையுமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு வரும்போது வந்து அவற்றை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதற்காக முதலாவதாக நிழலாக பழைய ஏற்பாட்டில் எல்லாமே நடந்தது ஒரு ஷேடோவா, அதை நிஜமாகவும் அதை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே. இது தேவனுடைய சித்தம். யோவான் 6:40 பாருங்களேன். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இது தேவனுடைய சித்தம்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறார். ஆபிரகாம் இந்த பூமியில வாழ்ந்தபோது அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்தான்னு நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 13 5-6 நீங்க பாருங்க. ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக் கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆசை மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஐஸ்வர்யத்திலே பெருகினவனாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆபிரகாமோடு இருந்ததுனால லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்னு இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். ஆனா கூட ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்னா இந்த பூமியில ஒரு பரதேசியை போலதான் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார்னு வேத வாக்கியங்கள் சொல்லுது. எபிரேயர் 11:9 பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆதியாகமம் 13 5 வசனம் 6 நம்ம பார்க்கும்போது இந்த பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவன் செல்வச்சீமானா இருந்தான். ஆனா எபிரேயர் 11 வரும்போது பார்த்தா அவன் வாக்கு தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களை குடியிருந்தான். அவன் ஒரு பரதேசிய போலதான் இந்த பூமியில வாழ்ந்திருந்தாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தைய நம்பி அவன் இந்த பூமியில இல்ல, அவன் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவனையும் அவன் விசுவாசித்து தேவனோடு அவன் வாழ்ந்தான், தேவனோடு அவன் நடந்தான், தேவன் மேலதான் அவன் முழு விசுவாசத்தை வைத்தான்னு நம்மளால இந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான். அவர் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய முழு ஐஸ்வர்யம் அவர்தான், இந்த பூமியை சிருஷ்டித்தவர் அவர்தான். அப்படி இருந்தும் அவர் இந்த பூமிக்கு ஒரு ஏழையாக ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்து அவர் பிறந்தார். அவரு ராஜாவுடைய அரண்மனையில அவர் பிறக்கல, ஒரு அரசனாக அவர் இந்த பூமியில பிறக்கல, ஒரு தச்சனுடைய வீட்டுல மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தான் அவர் அந்த வீட்டுல பிள்ளையா பிறந்து வளர்றத நம்மளால பார்க்க முடியும். அவரும் ஆபிரகாமை போல ரொம்ப சிம்பிளா தான் இந்த பூமியில வாழ்ந்தார். நீங்க லூக்கா 9:58 வாசிங்களேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஸோ அப்படிதான் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல ஆண்டவர் இருந்தார். எப்படி ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவரு ஊழியத்து நிமித்தமா அவர் பெத்தானியா போனார்னா மாத்தாள் மரியா லாசரோட வீட்டில் இருப்பாரு. சமாரியா போனப்போ அந்த சமாரியஸ்தின் இடத்துல வீட்டில் தங்கினாரு. சகோயுடைய வீட்டுக்கு போய் அங்க இருந்தாரு. பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போய் ஊழியத்துக்கு போனார்னா அங்கு அவர் போனார்னு நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஆபிரகாம் எப்படி அந்நியனும் பரதேசியுமா அவன் சுத்தி நடந்து கூடாரங்களை வாசம் பஞ்சாரோ அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பிறகு அவர் போகிற இடங்கள்ல தான் அவர் தங்கினாரே தவிர அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடு ஏற்படுத்தி கொண்டதாகவும் வாழ்ந்ததாகவும் அவர் இல்லை. அதற்கு இப்ப நான் சொன்ன காரியங்களே உங்களுக்கு ஆதாரம். ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி விசுவாசித்து அதன் நோக்கமாவே அவன் வாழ்ந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி
எந்த நோக்கத்துக்காக தன்னை இந்த பூமிக்கு அனுப்புனாரோ, தான் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேணும், உலகத்திற்காக அவர் மரிக்க வேணும், அதுதான் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்துக்காகவே அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து பின்னாட்களில் யோசுவாவின் மூலமாக, யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம், அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா தேசத்தையும் பங்கிட்டு யோசுவா கொடுத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஆபிரகாம் உயிரோடு இல்லை, ஈசாக்கு இல்லை, யாக்கோபு இல்லை. ஆனால் தேவன் செய்த தீர்மானத்தின்படி, தேவன் செய்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்தார்கள்னு நாம் வாசிக்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தின புது உடன்படிக்கையின்படி அவருடைய மரணத்தின் மூலமாக முழு உலகத்தையும் மீட்டு கொள்ளத்தக்கதான ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தினார்னு நாம் பார்க்குறோம். இப்போது நாம் அவர்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் குடியேறினார்களோ, அதே போல் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் குடியேறும்படிக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கையின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக எண்ணப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினது நிமித்தமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குரியவர்கள், நாமளோ இயேசு கிறிஸ்துவனுடைய புது உடன்படிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையிலுமே தேவனை மட்டுமே சார்ந்து நடந்தான். அதனால தான் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு கூட அவன் முழுமையாக ஒப்பு கொடுத்தான்னு நம்ம பார்க்குறோம். அதே போல ஆண்டவரும் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை மட்டுமே அவர் சார்ந்து நடந்தான்னு பார்க்குறோம். லாசருவை உயிரோடு எழுப்பும்போது கூட பிதாவே நீர் மகிமைப்படும்படிக்கு இந்த காரியத்தை செய்யணும் ஆண்டவரை ஜெபம் பண்ணி லாசுடைய மரணத்தில் உயிரோடு எழுப்பினார். தன்னுடைய மரணம் போவதற்கு முன்னாடி கெசமனை தோட்டத்தில் ஆண்டவருடைய என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை விடும்போது கூட பிதாவே உம்முடைய கருத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார்னு நம்ம பார்க்குறோம். எப்படி ஆபிரகாம் தேவனுடைய நடந்து தேவன் எல்லா சூழ்நிலையும் தேவனை சார்ந்து அந்த காரியத்தை செய்து தன் மகனை இழப்பதற்கு தயாராக இருந்தாலோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கும் ஆயத்தமாக இருந்தார்னு நாம் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்லி வந்த எல்லா காரியங்களுமே அநேக காரியங்கள் ஆபிரகாமுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ஸோ அதிலிருந்து தான் சில காரியங்கள் நான் பார்த்தேன். இதனுடைய எல்லா வசனத்தையும் நம்ம எடுத்து போட்டு நம்ம உள்ளே கொடுக்கும்போது இந்த வீடியோவுடைய டியூரேஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் வசனங்கள் சொல்லாமல் சில காரியங்கள் கடந்து போனேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வசனத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை எடுத்து ஆராய்ந்து நீங்கள் படிக்கும்போது இன்னும் அது ஆசீர்வாதத்திற்குரிய காரியமாக உங்களுக்கு பிரயோஜனமாக அவைகள் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.